பிசிஓடி பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்சுலின் அதுவும் டெஸ்டோஸ்டிரான் போன்ற ஹார்மோன்கள் அதிக அளவில் இருந்தால் இன்சுலினுக்கும் டெஸ்டோஸ்டிரானுக்கும் நல்ல நெருக்கம் இருக்குது. அந்தோட அளவுகள் மாறுபடுறதுனால இயல்பு நிலையில் இல்லாமல் மாறுபட்டு இருப்பதுனால வரக்கூடிய தொந்தரவு தான் பிசிஓடி. அது ஒரு காரணமா அல்லது நிலைமையின் விளைவா அப்படின்னு இன்னும் சரியாக தெரியல. சில குடும்பங்களிலும் இது குடும்பங்களில் பரம்பரையாக வருது. ஸோ இது பரம்பரை நோயாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த நிலைமையும் இன்னும் கரெக்டாக தெளிவாக புரியலை. இந்த நிலைமையின் நோய் தோன்றும் முறையில் ஒன்று மரபணு இணைப்பு இருக்கிறது என்று பரிந்துரைக்கப்படுகிறது. என்னென்ன அறிகுறி? ஃபஸ்ட்டு மாதவிடாய் ஒழுங்கற்று இருப்பது அல்லது மாதவிடாயே வராமல் இருக்கிறது. ரெண்டாவது முகம், மார்பு அல்லது முதுகு, பிட்டம் ஆகிய இடங்களில் அதிகப்படியான முடி வளர்ச்சி, அது ரெண்டாவது. மூணாவது இது என்ன? தலைமுடி மெலிதல், அதாவது திக்னஸ் குறைஞ்சி தின்னாகிறது. முடி கொட்டுறதில்ல. முதல்ல உங்களுக்கு தலைமுடி நல்ல தடிமனாக இருந்திருக்கும், ஒரு முடியும். இந்த பிசிஓடி பாதிப்பு வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த முடியோட தடிமன் குறைவாகும். அது மட்டும் இல்லாமல் முடி இழப்பும் அதிகமாகும். அதாவது ஆண்களுக்கு தான் நீங்கள் அதிகமாக இந்த சொட்டை விழுகிறத பார்ப்பீங்க. அந்த சொட்டை விழுகிறது எதோட காரணம்? டெஸ்டோஸ்டிரான் என்கின்ற ஹார்மோனின் இயல்பு. அதே பெண்களுக்கு அதே விளைவு வரும். இந்த ஆண்ட்ரோஜன்ஸ் அதிகமாகும்போது, ஆண் சுரப்பிகள் அதிகம் வேலை செய்யும்போது. அதனால தான் பிசிஓடி பிரச்சனை இருக்க பெண்களுக்கு முடி குறைவு. இன்னொன்று என்ன? எடை அதிகரிப்பு. எடை அதிகரிப்புக்கு முக்கியமான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்றால் என்ன? உங்கள் உடம்புல வேண்டிய அளவு இன்சுலின் சுரப்பி சுரந்தாலும் உங்களுடைய செல்கள், அதாவது திசுக்கள், அந்த இன்சுலினை சரியானபடி உபயோகப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் இந்த பிசிஓடி நோய் இதை மட்டும் செய்கிறதில்லை, முக்கியமாக மனசையும் பாதிக்குது. மனசில் என்ன ஆகுது? கவலை மற்றும் மனசோர்வு போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுது. இதற்கான தீர்வு என்ன? தீர்வே இல்லாத நோய் உலகத்தில் ஏதாவது இருக்கா? இணைந்திருங்கள் என்னுடன். நான் உங்களுக்கு